Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆச்சி பானிபூரி கிட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அண்ட் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஆச்சி பானிபூரி கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கன்னு முன்னாடி வெளியே போட்டிருக்கான் பாருங்கள். ஸோ பூரி வந்து கொடுத்துருக்காங்க, அது போக மின் சட்னி, அதுக்கப்புறம் வந்து அந்த புளி சட்னி இருக்கு இல்லையா, ஸோ டேட்ஸ் சட்னி, அதுக்கப்புறம் சீசனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாளும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அண்டு இந்த ஆச்சி பானிபூரி கிட்டு கூட நமக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு நம்ம தனியாக தான் எடுத்துக்கணும். அது போக ஒரு பெரிய வெங்காயம். ஸோ இது எல்லாமே இந்த கிட்டும் இந்த 2 பொருளும் இருந்தால் ஒரு 24 பானிபூரி வந்து சூப்பராக நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பானிபூரி கிட்டுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பூரி பண்ணுறதுக்கு, மின் சட்னிக்கு, அந்த ஸ்வீட் டேமரின் சட்னி, அதுக்கப்புறம் சீசனிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் டைரக்ஷன் அப்படின்னு போட்டுட்டு செய்முறை விளக்கம் வந்து நமக்கு தமிழ் அண்டு இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிந்தி, அந்த மாதிரி 3 இதுலேயுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது 155 கிராமு 40 ருபீஸ் வருது நம்மளுக்கு இந்த பேக்கெட் ஃபுல்லாக. ஸோ ஸ்டெப் 1 வந்து பூரியை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பானி ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் 3rd ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்க்கு அந்த சீசனிங் மிக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த டேமரின் சட்னி இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுக்கிறது. அதுக்கப்புறம் பானிபூரி எப்படி சர்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பேக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பானிபூரி, பூரி வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 24 பூரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கெட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு பேக்கெட்டில் இருக்குது. நம்ம அடுத்த பேக்கெட் இப்போ உள்ளேருந்து எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பேக்கெட்டுக்குள்ளே மீதி எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக் 2 அப்படின்னு போட்டு நம்ம அந்த ஸ்வீட் டேமரின் டேட்ஸ் சட்னி இருக்கு இல்லையா, ஸோ அது கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து ஆட் பண்ண தேவையில்லைன்னு போட்டிருக்காங்க. பட் அந்த டைரக்ஷன் செய்முறை விளக்கம் பின்னாடி போட்டிருந்தாங்க இல்லையா அந்த பாக்ஸில், அதில் வந்து வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் 3 பார்த்தீங்க அப்படின்னா மின் சட்னி, அதாவது பானி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 250 ml தண்ணி மட்டும் சேர்க்கணும்னு போட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பேக் 4 பார்த்தீங்க அப்படின்னா சீசனிங், அதாவது நம்ம உருளைக்கிழங்கு அந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஆனியன், ஸ்ப்ரவுட்ஸு அந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு இந்த சீசனிங் வந்து சேர்த்துக்கலான்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 பேக்கும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ பானிபூரி வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணிடலாம் பானிபூரிக்கு. முதல்ல வந்து பானி வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க மின் சட்னி பேக்கெட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ எல்லா சட்னியும் சேர்த்துக்கோங்க. அவங்க வந்து 250 ml தண்ணி மட்டும்தான் சேர்க்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை. ஸோ அந்த மின் சட்னியை நம்ம அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு 250 ml அளவுக்கு நம்ம தண்ணி மட்டும்தான் இப்போ சேர்க்க போகிறோம். ஸோ உள்ளே இருக்க எல்லா சட்னியுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் சேர்த்திட்டேன். இப்போ வந்து ஒரு 200 ml அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு மெஷரிங் கப்பில் வந்து சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரு 240 ml அளவுக்கு இருக்குது அந்த மெஷரிங் கப்பில். ஸோ இன்னொரு 10 ml மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது அவ்வளோதான். பானி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு வரும் இல்லையா அந்த அளவுக்கு. பட் இது வந்து திப்பாக இருக்குது இல்லையா, ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வடிகட்டிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் வந்து பானி வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பானி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் டேமரின் டேட்ஸ் சட்னி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு குட்டி கப்பில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அது சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணி வந்து வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா. இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நமக்கு எப்படி இருக்குன்னு.
அவங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்வீட் டேமரின் டேட்ஸ் சட்னி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பானியும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அந்த ஸ்வீட் டேமரின் சட்னியும் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீசனிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, உருளைக்கிழங்குக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன். வேக வைக்கும் போதே லைட்டாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அவங்க பேக்கெட்லேயும் வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஸோ லைட்டாக நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருந்தால் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இதை முதல்ல நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஒரு வெங்காயம் மட்டும் வெங்காயம், அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க அந்த சீசனிங், அதுக்கப்புறம் உப்பு வந்து பத்தலைன்னா உப்பு வந்து சேர்த்திக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த சுண்டல், வெள்ளை சுண்டல் இருக்கும் இல்லையா, சன்னா, அது இதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் ஏதாவது அந்த மாதிரி வேணும்னா கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ அந்த சீசனிங் வந்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பொடியாக வந்து சேர்த்திருக்கேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேக் 4ல் வந்து சீசனிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் வந்து சீசனிங் ஃபுல்லாகவே அப்படியே சேர்த்துட்டேன். ஸோ அது காரமாக இருக்குமா இல்லையான்னு கூட யோசிக்கல, நான் ஃபுல்லாக வந்து சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன் அப்படிங்கிறனால எனக்கு இந்த சீசனிங் பேக்கெட்டில் இருந்த அந்த மசாலா வந்து கொஞ்சம் காரமாக எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நீங்கள் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு பத்தலை, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ மசாலா கொஞ்சம் அதிகமாக போனனாலே என்னன்னு தெரியல, கொஞ்சம் ராவாக அந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் அந்த சீசனிங்கில் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு, பானி சட்னி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பூரி வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பூரி எப்படி இருக்குன்னு. ஸோ 24 பூரி வந்து டோட்டலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஒரு குட்டி கப்பில் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரிஜினல் பூரி வந்து கிடையாது. இது டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 24 பூரி வந்து நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கடையிலலாம் இந்த வடகம் அந்த மாதிரிலாம் வாங்கி நம்ம வந்து பொரிச்சு சாப்பிடுவோம் இல்லையா, ஏதாவது ரைஸுக்கு அந்த மாதிரி சைடிஷாக வச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ அதை தான் வந்து நமக்கு பூரின்னு சொல்லி 24 பூரி வந்து இந்த பேக்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தனியாக சாப்பிடும்போது வந்து நமக்கு பூரி டேஸ்ட்லாம் கிடைக்காது. இது ஓவராலாக நம்ம ஃபுல்லாக சாப்பிடும் போது நமக்கு எப்படின்னு தெரியாது. பட் தனியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வடகம் அந்த மாதிரி நம்ம பொரிச்சு சாப்பிட்டா, அப்பளம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா போடுங்க. அடுப்பை லோ டு மீடியமில் வச்சு குக் பண்ணுங்க. நான் வந்து ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக ஒரு பூரி போட்டு பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஹீட் ஆகாதனால பூரி வந்து உப்பி வரல பாருங்கள். ஸோ இப்போ ஆயில் வந்து நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. 2 பூரி வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ அடுப்பை வந்து நான் லோ ஹீட்டில் வச்சுருக்கேன், ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுனால. ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் பூரி நல்லா உப்பி வரும், அந்த சூடான எண்ணெய் வந்து படும்போது. ஸோ ஈவனாக ரொம்ப கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான பூரி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஒன்றா ஒரு பூரி இல்லை அப்படின்னா 2, 3 அந்தளவுக்கு மட்டும் போட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக பூரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே மாதிரி குக் பண்ணி எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒன்று கரிஞ்சிடும், ஒன்று வந்து ஒழுங்காக குக் ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பூரி சேர்த்துருக்கேன். ஸோ கரண்டி வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈவனாக நல்லா பூரி உப்பி வந்து கலரும் ரொம்ப டார்க்காக மாறாமல் நமக்கு கரெக்டாக பூரி வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா பூரியும் குக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பூரியுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 24 பூரியும் வந்து ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கும் போதே தெரியுது நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இது தனியாக சாப்பிட்டிங்கன்னா பூரி டேஸ்ட்டு வராது, நான் இப்போவே சொல்கிறேன். இது வந்து நார்மலாக அந்த அப்பளம், வடகம் அந்த மாதிரி சிப்ஸ் கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, பொரிச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பானிபூரிக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. பானி, அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் டேமரின் டேட்ஸ் சட்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸ்டஃபிங் நான் சொன்ன மாதிரி காரம் பார்த்துட்டு அந்த சீசனிங் வந்து கொஞ்சமாக சேர்த்திட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நார்மலாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு அது தெரியாது. நான் வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் காரமாக தெரிஞ்சுது. பானியும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வடிகட்டிட்டு வச்சுக்கோங்க. இல்லைனா அந்த திப்பியாக இருக்குல்ல, அது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டஃபிங் நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம்.
ஸோ பிளேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பூரி எல்லாம் முதல்ல நம்ம வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங், அதுக்கப்புறம் அந்த டேட்ஸ் சட்னி இருக்குது இல்லையா, ஸோ அந்த சட்னி, அதுக்கப்புறம் பானி வச்சு நான் அப்படியே தான் சாப்பிட போகிறேன். எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அந்த கிட்டுக்குள்ளே இருக்கிறது எக்ஸ்ட்ராவாக நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும் சேர்த்திருக்கோம். இப்போ பூரி எல்லாமே உடச்சி நான் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சிடலாம். பானி பார்த்தீங்க அப்படின்னா பானியோட அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த புளிப்போட இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் டேஸ்ட் கரெக்டாக இருந்துச்சு. பட் நான் கரெக்டாக ஒரு கடையில் நாங்கள் சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த பச்சை மிளகா காரத்தோட அந்த பானியே வந்து நல்லா காரமாக ரொம்ப நல்லா இருக்கும். பட் இந்த பானியில் பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ பானி நல்லா இருந்துச்சு, பட் அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து எங்களுக்கு அது மட்டும் மிஸ் ஆச்சு. மற்றபடி பானி ஓகே கரெக்டாக நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்வீட் டேமரிண்ட் இப்போ டேட் சட்னி மேலே வச்சுட்ருக்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சட்னி. ஸோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீசனிங் மட்டும் கொஞ்சம் ராவாக மசாலா ஸ்மெல் ரொம்ப வர மாதிரி இருந்துச்சு. ஸோ கம்மியாக சேர்த்தினீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஓவராலாக சாப்பிடும் போது எல்லாமே அந்த ஸ்டஃபிங்கு, சட்னி, அதுக்கப்புறம் பானி எல்லாமே சேர்த்து சாப்பிடும் போது ஒரு பானிபூரி ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். பட் அந்த பூரி மட்டும் தனியாக பூரி நம்ம பானிபூரி சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபீல் நமக்கு வந்து கிடைக்காது. மற்றபடி நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ என்றைக்காவது தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் நம்ம ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது இது வாங்கி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் யாரும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வாங்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்களோட ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.